இன்ஸ்பெக்டர் சார், வக்கீல் வச்சு பேசுற அளவுக்கு என்கிட்ட காசு இல்ல. ஒருவேளை நீங்க கோர்ட்ல சார்ஜ் ஷீட் ஃபைல் போட போறீங்கன்னா நான் என்னோட கேஸ நானே கோர்ட்ல வாதாடிக்கிறேன் சார். உங்ககிட்ட ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் தான். எனக்கு இந்த கேஸோட எல்லா டீடைல்ஸையும் ஷேர் பண்ணா நல்லா இருக்கும் ப்ளீஸ். அப்புறம் கோர்ட் என்ன குற்றவாளின்னு நிரூபிக்கிற வரைக்கும் அதுவரை யாரும் என்ன கொலகாரினோ குற்றவாளினோ சொல்ல முடியாது. சரிங்க, ஆனா முதல்ல எங்களை என்கொயரி செய்ய விடுங்க. ஒருவேளை கேஸ் கோர்ட்டுக்கு போற மாதிரி இருந்தா கேஸ் பத்தின எல்லா டீடைல்ஸையும் உங்ககிட்ட ஷேர் பண்றோம். தேங்க்யூ சார். என் உடம்புல உள்ள ரத்தத்தோட கடைசி துளி விடும் வரைக்கும் நான் போராடுவேன். மேலும் நான் என்ன நிரபராதின்னு நிரூபிச்சே தீருவேன். தாலா உன்னோட இந்த போராட்டத்துல நானும் உன்னோட இருப்பேன். கொழுந்தனாரு ரொம்ப சரியான விஷயத்த சொல்லியிருக்காரு இல்லையா? ஆமாக்கா, இதுவரை யாரும் நமக்காக நம்ம உரிமைக்காக இப்படி நின்னதில்லை. அது தெரியல அக்கா. ஆனா நம்ம அர்ஜுன் அண்ணா எல்லாரையும் எதிர்த்துட்டு போய் தன்னோட ஆணாவுக்காக இந்த போராட்டத்துல கூடவே நிக்கிறாரு. இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? இது ரொம்ப பெரிய விஷயம்தான். சூப்பர் அர்ஜுன், இன்னைக்கு நீ என் மனசை ஜெயிச்சிட்ட. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த சமயத்துல உன் மனைவிக்கு சப்போர்ட் பண்றது ரொம்ப முக்கியம். சரியான நேரத்துல நீ இதை பத்தி பேசியிருக்க. ஏன்னா ஐம் ஷூர் நீ நிரபராதின்னு கோர்ட்டு சொல்லணும். ஸோ டோன்ட் வரி. இப்போ நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? நாங்கள் உங்கள் வீட்டை சர்ச் பண்ண போகிறோம். அதனால் யாரும் வெளியே எங்கேயும் போக வேண்டாம் ப்ளீஸ். எல்லாரும் இங்கே இருங்க. அந்த மருந்து பாக்கெட் இப்போ எங்கள் துர்கா அம்மாவுக்கு மாத்திரை கொடுத்தீங்களே அது. அந்த மருந்து பாக்கெட் பத்திரமா இருக்கு, நான் எடுத்துட்டு வரேன். இன்ஸ்பெக்டர் சார் ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த பொண்ணு மேல எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. உங்களுக்கு புரியுதில்ல. ரொம்ப துள்ளி குதிச்சுட்டு பிறந்த வீட்டுக்கு போனா இவளுக்கு இவளோட நிலைமை என்னன்னு புரிய வைக்க தான் இவளை கூட்டிட்டு வர சொன்னேன். என் பேரும் துர்கா தான். என்னோட மாட்டை எப்படி கட்டி போடணுங்கிற வித்தை எனக்கு நல்லாவே தெரியும். பெரிய புத்திசாலின்னு நினைப்பேன். ஒருவேளை இவங்க நிஜமாவே எதுவும் பண்ணலை அப்படின்னா சட்டப்படி கண்டிப்பாக நிரபராதின்னு நிரூபிக்கப்படுவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. சரிங்கய்யா. சார், இதுதான் அந்த டேப்லெட் பாக்கெட். கொடுங்க கொடுங்க. இப்போ சொல்லுங்க என்ன நடந்ததுன்னு. அப்புறம் டீட்டெயிலாக தெளிவாக சொல்லுங்க. சார், நான் எல்லாத்தையும் சொல்றேன். நீ எப்படி சொல்லுவ? நீ அன்னைக்கு அங்க இருந்தியா? நான் சொல்லட்டுமா பெரிய ஐயா? ஏன்னா எனக்கு எல்லா விஷயமும் தெளிவா தெரியும். அந்த நேரத்தில் நீங்க அங்க இருந்தீங்களா? இல்லைங்க, அதாவது மருந்து கொடுக்கும் போது நான் அங்க இல்ல. ஆனா அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நான் ரூமுக்கு வந்திருக்கேன் சார். சரி சொல்லுங்க. நான் எப்பவும் போல அண்ணிய பாக்குறதுக்காக அவங்க ரூமுக்கு போயிருந்தேன். இந்த பொண்ணு அங்க வந்தா சார், மாத்திரை கொடுக்கறதுக்காக. அண்ணிய பாத்துக்கிற பொறுப்பு இந்த பொண்ணுகிட்ட தான் இருக்கு. அதுக்கப்புறம் அவ மாத்திரை கொடுத்துட்டு சாப்பிடுறதுக்கு போயிட்டா சார். கொஞ்ச நேரம் கழிச்சு நானும் என் ரூமுக்கு தூங்க போயிட்டேன் சார். இவ சாப்பிட்டு முடிச்சிட்டு திரும்பவும் பெரிய அண்ணி ரூமுக்கு அவங்கள பார்க்க போனா. அண்ணியோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. அவங்களால மூச்சு கூட விட முடியல, பேசவும் முடியல. அவங்க நிலைமையே ரொம்ப மோசமா இருந்துச்சு. அப்ப இந்த பொண்ணு திடீர்னு அத்தன்னு கத்தினா. அந்த சத்தத்தை கேட்டு நாங்க எல்லாரும் எங்க ரூம்ல இருந்து பதறி அடிச்சுட்டு அண்ணி ரூமுக்கு ஓடி வந்தோம். அங்க வந்து பார்த்தப்போ அண்ணியோட நிலைமை ரொம்ப மோசமா இருந்துச்சு சார். அன்னைக்கு ஏன் உடம்பு முடியாம போச்சுன்னு நாங்க விசாரிச்ச போதா தெரிஞ்சது, இந்த மகாராணி தான் அன்னைக்கு தப்பான மாத்திரையை தந்திருக்கான்னு. நீங்க சொல்றது எல்லாமே எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். புதுசா ஏதாவது இருந்தா சொல்லுங்க. சரி, இதை சொல்லுங்க. இந்த டேப்லெட் உங்க வீட்டுக்கு எப்படி வந்தது? இது ரொம்ப பவரான தூக்க மாத்திரையாச்சே. இது எங்க அம்மாவோட மாத்திரை. ஆனா எங்க அம்மா இந்த மாத்திரையை பெரிய அத்தைக்கு கொடுக்கவே இல்லை. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா பெரிய அத்தைகிட்டயே கேட்டு பாருங்க. ஆமா, மருந்து கொடுக்கற பொறுப்பு இவளோடதுதான். வேற யாரும் எனக்கு மருந்து கொடுக்கறது இல்லையே. அப்படின்னா உங்க அம்மா இந்த மாத்திரையை சாப்பிடுறாங்களா?
ஆமா. இன்ஸ்பெக்டர் ஐயா இப்படியும் இருக்கலாம்ல, இந்த பொண்ணு கடையில இருந்து இந்த மாத்திரையை வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. நீங்க சொல்றதை புரிஞ்சுக்க கொஞ்சம் டைம் கொடுங்க. அப்புறம் உங்களோட கருத்து என்னன்னு சொல்ல முடியுமா அஹானாவை பத்தி? இன்ஸ்பெக்டர் சார், நான் என்ன சொல்றது, பெரியண்ணி வந்து எனக்கு அக்காவுக்கு சமமானவங்க. இந்த பொண்ணு அவங்கள கொல்ல முயற்சி செஞ்சிருக்கா. இப்ப நீங்களே சொல்லுங்க, இவளை பத்தி நான் என்ன நினைப்பேன்? இங்க பாருங்க, இவங்க வந்து கொலை பண்ண முயற்சி செஞ்சாங்களா இல்லையாங்கிறது ப்ரூஃப் பண்ண பிறகுதான் தெரிய வரும். பாருங்க ஐயா, நீங்க என்ன உண்மை வேணும்னாலும் கண்டுபிடிங்க, நீங்க எதை வேணும்னாலும் நிரூபிச்சுக்கோங்க. ஆனா உண்மை என்னன்னு எங்களுக்கு தெரியுமே. இந்த பொண்ணு தான் பெரியண்ணிய கொலை பண்ண முயற்சி செஞ்சா. இந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வர்ற வரைக்கும் எங்க வீட்டுல இப்படி எந்த பிரச்சனையும் நடந்ததே இல்லை. ஆனா எப்ப இவ கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தாலோ அப்பிருந்துதான் இங்க சம்பவம்லாம் நடக்குது. இதை வச்சு பார்க்கும்போது என்ன புரியுதுன்னு நீங்களே சொல்லுங்க. இப்போ நான் உங்க எல்லாரையும் தனித்தனியா கேள்வி கேட்கிறேன். அம்மா, அஹானா இப்படி பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தோணுதா? இல்லவே இல்லை, எனக்கு அப்படி தோணல. கொக்குன், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? இந்த பொண்ணு வந்து உங்க அம்மாவை கொலை பண்ண முயற்சி செஞ்சிருக்கா. நீ அவளுக்கு போய் சப்போர்ட் பண்றியா? இந்த பொண்ணு உண்மையிலேயே ஏதாவது மந்திரம் போட்டுட்டாளா என்ன? நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ற? ஏம்மா, கொஞ்சம் இடையில குறுக்கிடாம இருக்கீங்களா? அவங்க தான் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள அவங்க வேலையை பார்க்க விடுங்க. உங்களுக்கு தானே சந்தேகம், ஆனா மத்தவங்க யாருக்கும் சந்தேகம் இல்லைல்ல. ஐயோ அண்ணி, இந்த பொண்ணு உங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கா. நான் வந்து உங்க நல்லதுக்காக தானே இதெல்லாம் சொல்றேன், இல்லைன்னா நான் ஏன் பேச போறேன்? சரி, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தோணுது? பாருங்க இன்ஸ்பெக்டர் ஐயா, அந்த நேரத்துல நான் அங்க எல்லாம் தூங்க போயிட்டேன். அதனால என்னால அதிகமா எதுவும் சொல்ல முடியாது. இருந்தாலும் எங்க அன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் இப்படி எதுவும் நடந்ததில்லை. இப்போ முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, மாத்திரை கொடுக்கிற பொறுப்புல இருக்கிறவங்க எந்த மாத்திரையை தரணும் எது தரக்கூடாதுன்னு கவனிக்க வேண்டாமா? 3-4 மாத்திரை இருந்தாலும் கூட எந்த மாத்திரை அவங்களுக்கு கொடுக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும்ல. நிச்சயமா இந்த தப்பு அஹானாவால தான் நடந்தது. அம்மாவுக்கு மாத்திரை கொடுக்கும்போது பார்த்து கொடுத்துருக்கணும். அப்படின்னா உங்களுக்கு இவங்க மேல சந்தேகம் இருக்கா இல்லையா? இன்ஸ்பெக்டர் ஐயா, இந்த பொண்ணு இருக்காளே, இவ ஒரு மாதிரி முரட்டுத்தனமான டைப். எங்க அன்னைக்கு எது பிடிக்காதோ வேணும்னே அதையே தான் செய்வா. உங்களுக்கு என்ன தோணுது? இந்த மாதிரி வேலையை செய்ய அந்த பொண்ணு கொஞ்சம் கூட தயங்கவே மாட்டான்னு எனக்கு தோணுது. அப்படி தோணுதுன்னா அதுக்கு என்ன காரணம்? அதாவது இதுக்கு முன்னாடி இப்படி ஏதாவது நடந்திருக்கா? ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? இல்ல, இதுவரை அப்படி எதுவும் நடக்கல. ஆனா அதுக்காக நடக்காதுன்னு அர்த்தம் கிடையாது இல்லையா? மனுஷன் நிறைய விஷயங்களை முதல்ல செஞ்சிருக்கான், அவன் இதுவரை செய்யாத விஷயத்த. ஆனா இந்த பொண்ணு பண்றதை பார்த்தா எனக்கு இதுதான் தோணுது. இவ இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவா, ஒரு வாட்டி கூட யோசிக்க மாட்டான். ஓகே ஓகே, அப்புறம் நீங்க 3 பேரும், உங்களுக்கும் அஹானா மேல சந்தேகம் இருக்கா? இல்லவே இல்லை சார், எனக்கு சுத்தமா அப்படி தோணல. ஆனா வந்து அப்படி செய்யவும் மாட்டா, அவளால அப்படி யோசிக்க கூட முடியாது. யார் மனசுல என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியாது, அதை என்னால சொல்லவும் முடியாது. ஆனா அஹானா கூட இவ்வளோ நாள் நாங்க இருந்ததுல இருந்து பார்த்தா இவ வந்து இப்படிலாம் செய்வான்னு தோணல. மத்தது தெரியல, ஒருவேளை நடிப்புக்காரி. என் முன்னால இப்படி மாத்தி மாத்தி பேசாத, ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உனக்கு. அடாடாடா ஆகாஷ் சார், நீங்க ஏன் இந்த அளவுக்கு இப்படி மிரட்டுறீங்க? மிரட்டுற அளவுக்கு அந்த மாதிரி அவங்க எதுவும் சொல்லலையே. எது சரின்னு தோணுச்சோ அதைத்தான் சொன்னாங்க. நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அதாவது யார் மனசுல என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு எதுவும் தெரியலன்னு. அப்புறம் உங்களுக்கு என்ன தோணுது? அஹானா வந்து இப்படி எதையும் பண்ணுவான்னு எனக்கு தோணல. அப்புறம் யாருக்கும் எப்பவும் இப்படி செய்யவும் மாட்டா. அப்படியா? நாங்க தான் எல்லாத்தையும் இட்டுக்கட்டி சொல்றோம் போல இவளை பத்தி. ஆனா சின்னம்மா என்கிட்ட என்ன கேட்டாங்களோ அதுக்கு தான் நான் பதில் சொன்னேன். நீங்க ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க? இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, இவ்வளவு நேரடியான விஷயத்தை எதுக்கு இப்படி சுத்தி வளைச்சு பேசுற? இல்லன்னா இவளை தவிர இந்த வேலையை இந்த வீட்டுல யார் செய்வாங்க? அதுதான் கவலையான விஷயம் அத்தை. அம்மாவுக்கு வயசாயிடுச்சு, அவங்களுக்கு உடம்பு வேற முடியாம போயிடுது. இது எல்லாருக்கும் தெரியும்ல. அப்புறம் அந்த நாள்ல அந்த டேபிள் மேல அந்த மாத்திரை யார் வச்சது, அதனால அம்மாவோட ஹெல்த் இன்னும் மோசமாகணும்னு. அதுதான் என்னோட கேள்வி.
இந்த மாத்திரையை டேபிள் மேல வச்சது யாரு? எனக்கு என்னமோ என் ரூம்ல என்னோட தூக்க மாத்திரைகளை பார்த்திருப்பான்னு நினைக்கிறேன். ஒருவேளை என் பேரை சொல்லி கடையில இருந்து மாத்திரைகளை வாங்கி வந்திருப்பா. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க ப்ளீஸ். இவ்வளவு நேரம் நீங்க சொன்னதை நாங்க கேட்டோம்ல. சரி இப்போ நீங்க சொல்லுங்க, அஹானா இப்படி ஒரு வேலையை செய்வாங்கன்னு நினைக்கிறீங்களா? அஹானா எதுவும் பண்ணியிருப்பான்னு எனக்கு தோணலை. என் பார்வையில் அஹானா நிரபராதி. ஒருவேளை அன்னைக்கு யாராவது தெரியாம அந்த மாத்திரை டேபிள் மேல வச்சிருக்கலாம்ல, இல்லைனா வேணும்னே அஹானாவை மாட்டி விடணுங்கிறதுக்காக திட்டம் போட்டு யாராவது அந்த மாத்திரை அங்கே வச்சுட்டு போயிருக்கலாம். என் பார்வையில் அஹானா எதுவும் செய்யலை. இந்த பொண்ணை யாரு மாட்டி விட போறாங்க? நீ என்ன சம்பந்தம் இல்லாம பேசுற டுக்குன்? ஏதாவது புரிஞ்சுதான் பேசுறியா? அத்தை என்னால சொல்ல முடியாது. இது போலீஸ் தான் சொல்லணும் இல்லையா? இப்போ நீங்க சொல்லுங்க அர்ஜுன் சார், நீங்க தானே அஹானாவோட ஹஸ்பண்ட். உங்களுக்கு என்ன தோணுது? அஹானா உங்க அம்மாவை கொலை பண்ண முயற்சி செஞ்சிருப்பாங்களா? இன்ஸ்பெக்டர், நான் உங்ககிட்ட சொல்றது எல்லாமே உண்மை மட்டும்தான். அஹானா மேல நான் சந்தேகப்பட்டேன் தான். எனக்கு தோணுச்சு அஹானா இதையெல்லாம் ஒருவேளை செஞ்சிருக்கலான்னு. ஆனா எனக்கே தெரியும் நான் தப்பா யோசிச்சேன்னு. அஹானா வேணும்னே இதெல்லாம் செஞ்சிருக்க மாட்டா. அஹானாவோட நோக்கம் அம்மாவை கொல்லணுங்கிறது இல்லை. ஆனா அஹானா மேல நிச்சயமா சந்தேகம் இருந்தது. நான் போய் சொல்ல மாட்டேன் சார். ஆனா நேத்து நான் அஹானாவை பிறந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போனப்ப அங்க இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட கேட்டப்போதான் எனக்கு பல விஷயம் தெரிஞ்சது. நான் அங்க அஹானாவோட நடவடிக்கை எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணேன். இதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் என் சந்தேகம் மொத்தமும் தீர்ந்து போச்சு. எனக்கு 100% என்ன தோணுச்சுன்னா அஹானா இதெல்லாம் செஞ்சிருக்க மாட்டா. நான் எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் இதை சொல்றதுக்காக நான் இப்படி சொல்லக்கூடாது தான். ஆனா நம்ம வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு அஹானாவை பிடிக்கல, அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பணுங்கிறதுக்காகவே இவ்வளவு கேவலமான காரியத்துல இறங்கியிருக்காங்க. அப்படியா? அப்படின்னா அது யாரு? நான் யாரு பேரையும் குறிப்பா சொல்ல விரும்பலாத்த. இன்ஸ்பெக்டர் சார் வந்திருக்காரு, விசாரணை பண்ணுவாரு. நான் இவர் கூட முழுசா கோஆபரேட் பண்ணுவேன். நான் யாரை சந்தேகப்படுறேன்னு இப்ப சொல்லணும்னு அவசியம் இல்லை இன்ஸ்பெக்டர் சார். அதை எப்படியும் கண்டுபிடிச்சிருவாரு. ஒருவேளை இது நாங்க தான் பண்ணோன்னு உனக்கு தோணுச்சுன்னா அப்ப நாங்க இப்பவே இந்த வீட்டை விட்டு போயிடுறோம். நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க அத்தை? நான் உங்களை சந்தேகப்படுறேன்னு எதுவுமே சொல்லலையே. வீட்டுல இன்னும் எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்க யாரும் இப்படி பேசலையே. நீங்க மட்டும் ஏன் இப்படி பேசுறீங்க? கொஞ்சம் இருங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தோணுது? பண்ணியும் இருக்கலாம், இல்லைன்னா பண்ணாமலும் இருக்கலாம். இல்ல அதாவது இவளை தவிர வேற யாரும் செய்ய முடியும்? சரி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஒவ்வொரு ரூமையும் நல்லா செக் பண்ணுங்க, எந்த மூலை முடுக்கும் விட்டுடாதீங்க. ஓகே சார். பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க விரும்புறேன். உங்க சைடு நியாயத்தை ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா சொல்லலாம். இல்ல இன்ஸ்பெக்டர் சார், நான் ஏதோ சொல்ல விரும்பல. நான் தப்பு பண்ணலன்னு ஒரு வார்த்தை சொல்ல கூட உங்களுக்கு விருப்பம் இல்லையா? சார், நான் தான் சொன்னேன்ல, நான் எதுவும் சொல்ல விரும்பல. நான் ஆமான்னு சொன்னாலும் இல்லைன்னு சொன்னாலும் எதுவும் மாறப்போறது இல்லையே. நான் வேணான்னு சொன்னாலும் கூட நீங்க அப்ப கூட உங்க விசாரணையை தொடரத்தான் போறீங்க இல்லையா? எனக்கு அவ்வளவு சீக்கிரமா நிரபராதின்னு சர்டிபிகேட் கொடுக்க மாட்டீங்க. அதனால தயவு செஞ்சு நீங்க உங்க விசாரணையை சீக்கிரமா முடிங்க. அப்படின்னா நீங்க எங்க கூட கோஆபரேட் பண்ண விரும்பல? சரி, இங்க கோஆபரேட் பண்றதுக்கு இனிமே ஒண்ணுமே இல்ல. நீங்க என்ன என் வீட்ல இருந்து எல்லாரும் முன்னாடியும் அரெஸ்ட் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க. என்னோட சோஷியல் ஸ்டேட்டஸ், என் அம்மாவோட சோஷியல் ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் கேவலப்படுத்திட்டீங்க. நீங்க எல்லாரும் என் குடும்பத்துல உள்ளவங்க எவ்வளவோ அவமானத்தை தாங்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. அவங்க என்ன பாடுபடுறாங்கன்னு எனக்கு தான் தெரியும். நீங்க என்ன நிரபராதின்னு விட்டாலும் கூட இந்த அவமானக்கரை என் மேல இருந்து அழியறதுக்கு வாய்ப்பே இல்லதானே சார்? அப்புறம் மரியாதை பத்தி பேசணும்னா முதல்ல மரியாதையே இல்லாத போது எதுக்காக நான் கோஆபரேட் பண்ணணும் சார்? நீங்க என்கிட்ட திரும்ப திரும்ப ஒரே கேள்வியை கேட்டு எனக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க. நான் என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டேன். பாத்தீங்களா இன்ஸ்பெக்டர் சார், எப்படி பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசுறா? நான் தான் சொன்னேன்ல. என்னால பெரிய பெரிய பேச்சுனா எப்படி பேச முடியும்? நான் தான் கொலைகாரியாச்சு. நான் ஒரு கிரிமினல். அதுக்கு மேல நான் எங்க அம்மா இந்த வறுமை. பெரிய பெரிய பேச்சு பேசுறதெல்லாம் விடுங்க. எங்களுக்கெல்லாம் பேசுறதுக்கு கூட உரிமை இல்ல. வாய் ஆடுறதுல மெடலே வாங்கிடுவா இந்த பொண்ணு. சரிங்க துர்கா தேவி, இப்ப நீங்களே சொல்லுங்க, இந்த முழு சம்பவமும் உங்களை வச்சுதான். அஹானா உங்களை பாத்துக்கிட்டாங்க தானே? அவங்க உங்களை கவனிச்சதுல என்னைக்காவது ஏதாவது குறையோ இல்ல தப்போ பார்த்திருக்கீங்களா?
இன்ஸ்பெக்டர் சார் எனக்கு அப்ப உடம்பு சரியில்லை. இவ என்னை எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டான்னு என்னால எப்படி சொல்ல முடியும்? ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, என் மருந்துகளை ரொம்ப சரியான டைம்க்கு கொடுப்பா. இப்ப அவ ஏன் அப்படி செஞ்சான்னு எனக்கு தெரியலங்க. இதுல என்ன உள்நோக்கம் இருந்திருக்கும் தெரியலங்க. அம்மா, நீங்க என்ன சொன்னாலும் தயவு செஞ்சு யோசிச்சு பேசுங்க. ஏன்னா உங்க வாக்குமூலத்தை வச்சுதான் எல்லாமே இருக்கு. அஹானாவை தேவையில்லாம பழி சுமத்துறாங்க, உங்களுக்கு புரியுதில்ல? எந்த படி வந்தாலும் வரட்டும். அத்தைக்கு என்ன தோணுச்சோ அதை அப்படியே சொல்லிட்டாங்க. ஆனா நீங்க அத்தை எதுவும் சொல்லாதீங்க. நான் எந்த தப்பும் செய்யலன்னு தெரிஞ்சா அப்போ எனக்கு இதுக்கான தண்டனையும் கிடைக்காது. ஆனா ஒருவேளை நான் ஏதாவது செஞ்சிருந்தா அப்ப யாராலையும் என்ன காப்பாற்றவும் முடியாது. என் விதி எப்பவும் என்ன சோதிச்சுட்டே தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். அப்படி இருந்தும் கூட என் விதி மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. ஒருவேளை நான் எந்த தப்பும் பண்ணலன்னா எனக்கு தப்பா எதுவும் நடக்காது. ஏய் சின்னவளே, இங்க வா. சின்னவளே, சார் நான் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணேன். சொல்லு. அர்ஜுன் அத்தை ரூமுக்கு போயிருந்தேன். அங்க இந்த மாத்திரை டப்பா கிடைச்சது. அதுல இந்த மாத்திரை இருக்கு. இது பாருங்க. இதே மாத்திரையை தான் துர்கா அம்மாவுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ரெஸ்கிரிப்ஷன் இல்லாம இந்த மாத்திரையை யாருமே தரமாட்டாங்க. ஒருவேளை ஆனா இந்த மாத்திரையை வேற எங்கேயாவது வாங்கியிருந்தா டாக்டர் ப்ரெஸ்கிரிப்ஷன் கண்டிப்பா தேவைப்பட்டிருக்கும். இந்த மாத்திரைக்கான ப்ரெஸ்கிரிப்ஷனும் பில்லும் கிடைச்சதுன்னா அதோட டேட்டை மேட்ச் பண்ணி இந்த மாத்திரை எப்போ வாங்கினதுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பிரிஸ்கிரிப்ஷனும் பில்லும் கிடைக்க வாய்ப்பு இருக்கா? ஆமா சார், மாத்திரை நான் தான் வாங்கிட்டு வருவேன். அப்ப பிரிஸ்கிரிப்ஷனும் கண்டிப்பா கிடைச்சிடும். சரி, கொண்டு வாங்க. ஏன்பா ஹோல்டு, இப்ப பில்லு எங்க இருந்து கிடைக்கும்பா? சரி, அப்போ நாங்க நேரடியா கடைக்கே போய் விசாரிச்சுக்கிறோம். அவங்க கிட்ட கண்டிப்பா ஒரு காப்பி இருக்கும். இல்ல இல்ல, எனக்கு தெரியும். அது சார் நீங்க சொல்றீங்கல்ல அந்த ஃப்ரீஸ் பிரெஸ்கிரிப்ஷன், அப்புறம் அந்த பில்லும் நான் தான் பத்திரமா வச்சிருக்கேன். எங்க இருக்குன்னு தெரியும், கொண்டு வரேன். ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்க இந்தாங்க, இந்த 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 ரெண்டும் கிடைச்சிருச்சு பாருங்க. நீங்க இதை வாங்குறப்போ உங்க அம்மா கிட்ட மீதி எத்தனை மாத்திரை இருந்துச்சு? இன்ஸ்பெக்டர் சார் அன்னைக்கு என்னோட மாத்திரையும் தீந்து போச்சு. மெடிக்கல்ல என்னோட மாத்திரையும் வாங்க வேண்டி இருந்துச்சு. தாகூர் சொன்னாங்க அவங்க மாத்திரையும் காலி ஆயிடுச்சுன்னு, ஒண்ணு கூட மிஞ்சலேனும். அப்படியா? அப்போ இப்போ நம்ம கிட்ட 2 மாத்திரை அட்டை இருக்கு. ஒரே மாத்திரை ஆனா 2 அட்டை. இந்த ஒரு அட்டை இதுல இருந்து தான் துர்கா தேவிக்கு மாத்திரை கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு அட்டை மெடிசன் பாக்ஸ்ல இருந்து ஒரே ஒரு மாத்திரை மட்டும் தான் போட்டிருக்காங்க. நீங்க தினமும் மாத்திரை எடுத்துக்கிறீங்க இல்லையா? ஆமாங்க. இதபடி பார்த்தா நேற்று நைட்டு இதுல இருந்து ஒரு மாத்திரை போட்டிருப்பீங்க. ஆமாங்க. ஏன்னா இந்த 2வது அட்டையை வந்து உங்க பையன் தான் துர்கா தேவி ரூம்ல இருந்து எடுத்திருக்காரு. சரி, இப்போ துர்கா தேவி ரூம்ல கிடைச்ச அந்த மாத்திரை அட்டைக்கு வருவோம். இந்த பில் படி பார்த்தா 15 நாளைக்கான மாத்திரைன்னு இருக்கு. ஆனா அட்டையில காலியானது 2 டேப்லெட். நீங்க 4 நாளில் ஒரு டேப்லெட்டா சாப்பிட்டீங்க இல்லையா? இவங்க 4 டேப்லெட் சாப்பிட்டு இருக்காங்க. இந்த அட்டையில 9 டேப்லெட் அப்படியே இருக்கு. 9 4 13. உங்க அம்மாவோட மாத்திரை அட்டையில இருந்த மீதி 2 மாத்திரை எங்க போச்சு? அதத்தான் நானும் சொல்றேன் இன்ஸ்பெக்டர் சார். அதாவது இவ யாருக்கும் தெரியாம சத்தம் இல்லாம என் ரூமுக்கு போயிருப்பா, அப்படியே எடுத்துட்டு வந்திருப்பா. நான் இன்னைக்கு வரேன் சின்னம்மா ரூமுக்குள்ள போனதே இல்லை.
இந்த விஷயம் வீட்ல உள்ள எல்லோருக்கும் தெரியும். தெரியற மாதிரியா போயிருப்பா. நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் வந்து என்ன சொல்றேன்னா, மறைஞ்சு மறைஞ்சு வந்து யார் கண்ணிலே படாம அவ போயிருக்கலாம் இல்லையா? யாராவது பாக்குற மாதிரியா போயிருப்பா. இல்ல சின்னம்மா, அஹானா வந்து அத்தையோட ரூம்லயே தான் இருப்பா. சாப்பாடு கொடுக்கணும்னா மட்டும்தான் அவ சமையலற பக்கமே வருவா. அப்புறம் பாத்ரூமை கூட அவ ஹால்ல இருக்கிறத தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தா. சார், சின்னம்மா வந்து மேல இருக்கிற ஃப்ளோர்ல தான் இருப்பாங்க. அப்புறம் அவங்க ரூமை விட்டு வெளியில வர்றது இல்ல, எப்பவும் அங்கதான் இருப்பாங்க. அப்புறம் அத்தை, நீங்க எப்பவும் உங்க ரூமை பூட்டிட்டு தானே வெளியில வருவீங்க? உங்க ரூம்ல இருந்து எப்பவுமே திறந்து வைக்க மாட்டீங்களே, இப்போ ஏன் திறந்து இருக்கு? இப்போ என்னாச்சு? சொல்லுங்க சொல்லுங்க. அட, அது என்ன சொல்றது, ஒருவேளை பூட்ட மறந்திருப்பேன். அப்புறம் இவ அதை தான் வசதியா பயன்படுத்திட்டா. கரெக்டா அந்த நேரத்துல மாத்திரை எடுத்துட்டு வந்துட்டா பாருங்க. ஒருவேளைங்கிற வார்த்தையை வச்சு எந்த கேஸும் நிக்காது மேடம். உருப்படியான ஆதாரம் வேணும். ஒருவேளைங்கிறது இருக்கட்டும், ஒருவேளை இப்படி கூட நடந்திருக்கலாம்ல. நீங்க தான் துர்காதேவி ரூம்ல இந்த மாத்திரை தவறுதலா விட்டுட்டு வந்திருப்பீங்க. இல்லவே இல்ல, இது நடக்க வாய்ப்பே இல்ல. நீங்க என்ன சிக்க வைக்க பாக்குறீங்க? இன்ஸ்பெக்டர் சார், நீங்க என்ன பேசுறீங்க? நான் சரியா தான் பேசுறேங்க. இவங்க என் சின்னமாவும் இல்லை, நீங்க என் தம்பியும் இல்லை, மேலும் இங்க இருக்கிற யாரும் என் சொந்தக்காரங்களும் இல்லை. நான் யாருக்காகவும் வாதாடவோ இல்ல யாரையாவது சிக்க வைக்கவோ அவசியம் இல்லை. அப்புறம் ஒரு போலீஸ்கார வாயாலேயே இதை கேட்கணும்னு ஆசைப்பட்டா. நான் தெளிவா சொல்றேன், இவங்க தான் இந்த வேலையை வேணும்னே செஞ்சிருப்பாங்க.